அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காலையில் வந்து நிறைய ஊர்வல் சேர்த்து பார்க்க போகிறோம். அதை வந்து வீதி வந்து பார்க்க போகிறோம். வீதியில் அதாவது வந்துங்கன்னா கொக்கில் சந்தி அந்த வெளிக்கிட்டு நாங்கள் ஆனைக்கோட்டை போய் நவாலி சங்கல் சந்தி இது வந்து இந்த வீதி பார்க்க போகிறோம். மாவடி வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த வீதியில் வந்து போகிற வைக்க இருக்கிற இடங்களை வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். தனி ஊராண்டியில் வேறு எல்லா ஊருமே வர போகுது. நான் கொக்கில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போய்க்க வேறு இடங்கள் எல்லாம் வந்து காட்டி கொண்டு போகிறோம். நீங்களும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் காப்பீட் போட்டது நவாலிக்கு. அது ஃபுல்லாக வந்து இப்போ நாங்கள் போகிற பாதையெல்லாம் காப்பீடுனா சொல்லலாம். இது வந்து போய் காட்டி கொள்ள போகிறோம். நீங்களும் பார்க்கலாம். இதே மாதிரி வேறு நீங்கள் பார்க்கணும்னாலும் வந்து தரம் வந்து கேட்டுக்கொண்டீங்கன்னா அதில் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். யாரும் காலைக்கு புதுசாக வரீங்கன்னா அவளுக்கு லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த காணொலி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க நான் இப்போ காலைக்கு போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் கொக்குவில் சந்திலேருந்து தான் வலிக்கிறோம். இப்படி நிற்கிற பாதையில் மேலே அப்படி விளாம்பலம் காய்ச்சி கொழும்புது. இப்படி நாங்கள் வந்து இதால் வந்து போய் இதில் ஒரு சந்தி ஒன்று வருது. அதில் திரும்பி போய் கொள்ள போகிறோம். நாங்கள் கொக்குவிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். போய்க்க வேறு எல்லாத்தையும் வந்து காட்ட போகிறோம். நாங்கள் இதில் வந்து ஒரு சந்தி ஒன்று போகுது. கிளம்புவோமோ இதில் போனால் இப்போ நாங்கள் கொக்குவில் போகிறோம். இது வேறு பாதைக்கு திரும்பிட்டானி இதால் போகிறேன். பாதையை மறந்து இதுக்கு திருப்புறேன். எனக்கு கொஞ்சம் தூரம் போகணும். சந்தையெல்லாம் தாண்டி போகணும். இதுக்குள்ளே போனால் கொக்கையில் ஊருக்குள்ளே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இதில் வந்து கொக்கையில் திண்டு கொளுத்தின இது மட்டும் அதில் ஒரு முருகன் கோயில் இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் அந்த போய் கேகேஸ்வரிக்கு போய்க்கு இந்த பாதை உங்களுக்கு காட்டியிருப்பேன். கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் திரும்பிடுவோம். வண்டில் கடை துறக்க போயிடும் பாருங்க. சும்மா இதில் வந்து மேலோட்டமாக போய்க்க காட்டி கொண்டு போகிறேங்க. இதில் வந்து கொக்குவேல் அருள்மிகு மஞ்சவனபதி முருகன் ஆலயம் இருக்காம். சிக்ரிஷன் இதில் கட்டுப்பட்டு கொண்டு கட்டுமான வேலைக்கு ஆட்கள் தேவையா. சந்தி ஒன்று வேறுமே இல்லை. அந்த அந்த மரவள்ளி கடைக்கு போகிறதுக்கு பக்கத்தில் அதில் சந்தி பார்க்கணும். இது வந்து என்ன சந்தின்னு தெரியல. ஆனைக்கோட்டைக்கு போகிறோம். இதால் வந்து நாங்கள் ஆனைக்கோட்டைக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம். குளப்பிடி இது வந்து குளப்பிடி சந்தின்னு சொல்லுவோம். இதால் வந்து நாங்கள் இடப்பக்கம் திருப்பினோம் என்றால் நாங்கள் அப்படியே நேரம் வந்து ஆனைக்கோட்டைக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீதி முதல் வந்து காப்பீட்டு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் காப்பீட்டு இல்லாமல் போயிருக்குன்னா வேறுங்க நிறைய மாற்றங்கள். அப்போக்கு இந்த இதை பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து வீதிகளில் வந்து மாற்றங்கள் பார்க்கலாம். அதாவது வந்து காப்பீட்டு தான் மெயினான மாற்றம்னு சொல்லலாம். ரெண்டு கரையிலும் வந்து வீடுகள் வந்து இருக்குது. பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ இந்த மாடி வீடு அந்த முந்தி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரு கணக்கான வீடு, ஒரு சிங்கிள் பேஸ்மெண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து என்ன சொல் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய வீடுகள் எல்லாம் மாடி வீடுகள்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. மற்ற சோழர்களும் வந்து நிறைய பேர் கூட்டி தங்கன தேவைகளுக்கும் பாவிக்கணும். வெளியில் வந்து சிவிக்கும் வந்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். சிவி பெர்மிஷன் இல்லை. என்னன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் ஃபுல்லாக ஆகிட்டேன்னு கொக்குவேல் மேற்கு சிசி தாக்கா பாடசாலை இருக்கலாம். இது வந்து கொக்குவேல் அந்த ஏரியாக்கெல்லாம் பெறுது. இவ்வளோ தூரம் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் ஆனைக்கோட்டையை போவோம். சிவி சைடில் சொல்கிறாங்க ஓட்டதுக்கு கரண்ட் கூடி போச்சு. வேற கூடி போச்சு. இந்த பாவனை இல்லையா பதாவணி படிக்கலாம் உற்பத்தி கூட கோயிலாடி காசு கொடுக்க கஷ்டம் தெரியாது. உற்பத்தி நாங்கால காய்ச்சாலையெல்லாம் போட்டினா தானே கரண்ட் இல்லையாண்டு காணாண்டு. மேலே வந்து முந்திக்க ஒரு காலம் தான் நாங்கள் கரண்ட் பில்லை வந்து கட்ட வேண்டியது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து காசு வாங்குறாங்க. வீட்டு பாவனை தாண்டி கொடுக்குறாக்கள் நிறைய பேர் இருக்கிறான். சில பேருக்கு அதை பெர்மிஷன் கிடைக்காதாக்களே கொஞ்சம் கஷ்டம் தான். வீட்டு பாவனைக்கு மட்டும்தான் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வர்ற வீடுகள் எல்லாமே வந்து காட்டுறோம். இதுக்கு யாரும் உங்களோட வீடுகளும் வந்தால் சொல்லிக்கிறோம், கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேர் வந்து கோல் பண்ணியெல்லாம் சொல்கிறதா மீனிங் அந்த ஊர் காட்டு நீங்கள் நல்லா இருக்கிறது தங்கண்ட ஊர் அதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஊர்கள் உங்களோட ஊர்கள் நீங்கள் வந்து வெளில புறம்பெயர் நாட்டில் இருக்கிறாங்க வந்து நீங்கள் வந்து கனகாலம் உங்களோட ஊர்கள் வந்து இன்னும் பார்க்கணும் இப்போ சுற்றி காட்டணும்னு சொல்லி கேட்டிருந்தால் இந்த குறிப்பிட்ட இடத்துல எங்கள் வீடுகள் இருக்குது. அதே மாதிரி அந்த ஊர் சுற்றி காட்டையை காட்டுங்கன்னு சொன்னாலும் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. நல்ல ஒரு சூழலுக்கே இருக்குது இந்த கோயில் பாருங்களேன். இதுக்கு ஏதோ ஒரு உப்பு நம்ம ஏதோ ஒரு பேர் ஒன்று இருந்தது. நம்ம பார்த்துருந்தான் பேர் மறந்துட்டு. ஏதோ ஒரு உயரப்புலம் கோயில் உண்டு. அதுதான் உப்பண்டு மாதிரி சொல்லிட்டு நாங்கள் உயரப்புலம் அந்த இதுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். நல்ல பேர் இல்லைன்னா உயரப்புலம் பாருங்க. ரெண்டு கரையும் வந்து நல்ல ஒரு மரங்கள் நிறைய இருக்குது பாருங்க. இந்த ஊர்ப்புறங்களுக்கு அதான் ஸ்பெஷல் உண்டு.
மரங்கள் இருக்கிறதா உண்மையிலேயே முக்கியம் இந்த வெயில்களுக்கு. நல்ல மரங்கள் இருக்க கொஞ்சம் ஒதுங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கவே. நாங்கள் லாங் ட்ரிப் எல்லாம் ஓடைக்கு இந்த மரங்களை தான் தேடி போய் நிற்கிறது. கூட அந்த ரெஸ்ட் எடுக்கிற ஆக்கள், நித்திர உள்ள விரும்புகிற ஆக்கள் எல்லாம், அந்த லாங் ட்ரிப் ஓடி போட்டு கொஞ்சம் நித்திர உள்ள ஆக்கள் எல்லாம் மர நிலையத்தை நிப்பாடி போட்டு தான் வேண்டாம். அப்போதான் குளிர்மையாக இருக்கும். மழை வந்திருந்தது, மழையும் காணையில, மழையும் வந்து அங்கேயே ஓடி போயிட்டுது. இதே மாதிரி கோயில் ஒன்று வருது. விளக்குடு வர போதில்ல என்ன அதுக்கு அதோடய மழை வர்றது. ஆனால் இந்த மாதிரி மழை இந்த தாளமுகம் மட்டும் வந்திருந்தா அதோட கொஞ்ச நாளைக்கு மழை பெய்யாண்ட வேற ஏதோ சொல்லியிருந்தவன். காத்துன திசையும் மாறிட்டுது அப்படின்ட்டு. நேரபானவண்டா கரைப்பிரான் என்னது கரைப்பிரான் பிள்ளையார் கோயிலாம் நமக்கு. இது நாங்கள் இங்கால திரும்பினா வந்து நேராக மேனிப்பாய்க்கு போடலாம். இது நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இந்த யாழ்ப்பாணம் 3.5 கிலோமீட்டர், காரணம் 21.85 கிலோமீட்டர். இதில் ஒரு ஹார்ட்வேர் இருக்குது. இப்போ நாங்கள் ஆனைக்கோட்டையால் வந்து திரும்ப போகிறோம். இந்த பக்கம் வந்து ஆனைக்கோட்டைக்கு திரும்ப போகிறோம். திரும்பி அப்படியே நேராக வந்து நான் வாலியதுக்கெல்லாம் போய் காட்ட போகிறோம். இந்த வீடியோ ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதில் வந்து அப்படியே மேனிப்பை அங்கே சங்கானை போகிற சித்தங்கனி போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதில் வந்து நாங்கள் இதில் வந்து திருப்பினோம்னா வட்டுக்கோட்டை போகுது. 6.5 கிலோமீட்டர். இதில் அப்படியே தொடருக்கு கடைகள் வருது பாருங்க, உடுப்பு கடைகள். முட்டை 26 ரூபா வித்தத்தில் இப்போ 30 ரூபாய்க்கு வந்துட்டு பலதரப்பட்ட விலைகளில் போகுது பாருங்க. இதுல ஆனைக்கோட்டை அந்த வடக்கடை 120 ரூபாய் இப்ப வடை விற்குது. அந்த வடையில வந்து இப்ப வடையின் சம்பளம் கொடுப்பினம் நல்லா இருக்கு. அது உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் உண்டு. முந்தி எந்த டேஸ்ட் இருக்கும் போது தெரியாதான், நான் வித்தியாசமான டேஸ்ட் உண்டு. இதுல எல்லாம் வீடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். புதுசா கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. மற்ற முக்கியமான அந்த ரோட்ல போறது வந்து இலங்கையில பைக் ஓடைக்கு ஹெல்மெட் கட்டாயம்ன்றது ஒரு ரூல்ஸ். ஆனால் நிறைய பேர் வந்து ஹெல்மெட் இல்லாம தெரியணும். அது வந்து ஒரு கட்டாயம். இங்கேதான் அந்த வடக்கடை. குறிப்பாக அந்த ரூல்ஸ் யாருக்காண்டு பார்த்தோம் என்றால் வாரம் சொல்றேன். இதுல ஒரு பழைய வீடு இருக்குது பாருங்க. இதுல ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்க. என்ன ஸ்கூல் பார்த்தோம் என்றால் பாலசுப்ரமணியம் இதை போட்டுக்கிறாரு. டப்புன்னு வந்துட்டோம். இதுல வந்து மூத்தனார் கோயில், ஆனைக்கோட்டை மூத்தனார் கோயில் பாருங்க. அதில் முன்னுக்கு ஏதாவது சேல்ஸ் போட்டு வைக்கணும் பாத்தீங்கன்னா. இதுல முன்னுக்கு ஒரு குளம் இருக்கு கோயிலுக்கு முன்னுக்கு. இங்கால வந்து மகாஜன சன சமூக நிலையம். உனக்கு வந்து நல்லெண்ணெய் விற்கிறது இருக்கு. இதுல வந்து ஃபேமஸ் சொல்ற நல்லெண்ணெய் விற்கிறது பாருங்க. நிறைய கடைகள் நிறைய இதுகள் வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஒழுங்கைகள் எல்லாம் போனோம்னா கல்லுண்டாவளிக்கு போய் ஏற்றலாம். நேரம் போனோம்னா இப்படி வந்து நிறைய கடைகள், நிறைய சாப்பாடு கடைகள், சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து வருது. இந்த டிவி திருத்துறது. நாங்கள் இதுக்கால நேராக போனால் ஒரு முருகன் கோயிலுக்கு இதுக்கோ போய்கொள்ளலாம். இந்த கோயிலுக்கால வந்து நாங்கள் மெயின் பாதுதான் காட்டி கொண்டு போகிறோம். தேவையில்லாத கடைகள் வரும். முன்னுக்கு பார்த்தோம்னா வடக்கடைகள் இருக்குது பாருங்க. இதில் ஒரு பெரிய வீடு உண்டு காட்டுறேன். நல்ல வீடு. பின்னுக்கு பெனமரம். உண்மையிலே பெனமரம் வந்து பிரியோசனமானது. நான் மற்ற சொல்ல வந்து நான் யார் அந்த ஹெல்மெட் போடாமல் போகலாண்டா கூட வந்து எங்களோட போலீஸாருக்கு தெரிஞ்சாக்கள். ஹெல்மெட் போடாமல் ஓடி 4 பேர் தலையாட்டி கையாட்டி சிரிச்சு போட்டு விடுவினோம். அடுத்து வந்து முக்கியமாக எனக்கு இருக்கிற டவுட் வந்து இந்த வயது வந்தாக்கிற உயிர் தான உயிர், ஸ்கூல் பிள்ளைங்க உயிர் வந்து என்ன வேறு எது மாண்டு ரைமிங்காக கேட்டு விட்டுறான். ஆகி பண்ணி கொண்டிருக்கோம். போலீஸோட போலீஸ் விவரமாக காய்ச்சி உயிராயில வேற என்ன மாதிரி இல்லை. பிள்ளைகளுக்கு போய் குறுக்க விழுத்தி நாய் குறுக்க வந்தோம் சரி இல்லை விழுத்தி நீங்கள் ஹெல்மெட்டை போட்டு மண்டையில் அடிவிட தப்பிடுவீர்கள். அதில் கடிவிட சின்னங்கள் பிஞ்சு மண்டையால் என்ன அறிவோ தெரியாது. அது வாங்குற பஞ்சி, இந்த சின்ன சைஸ் ஹெல்மெட் வாங்குற பஞ்சி. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இலங்கை பரவாயில்ல ஹெல்மெட். அதான் சீன்ல போடா போய் விழுகிறாக்கள் அவைய கதையை விடுங்கோ. நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காசு பஞ்சி பட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஹெல்மெட் வாங்கி கொடுக்காம அதெல்லாம் கூட்டி கொண்டு போறீர்கள். உங்க ஒருத்தம் வந்து ஃபாஸ்டா ஓடி வந்து குறுக்க விடுறானே இல்லைங்க. இதுல வந்து நவாலி சேர்ச் இருக்கு பாருங்க. குண்டு வடிச்சது அந்த அனுஷ்டிச்சு இருந்தது ஒரு மாசத்துக்கு முதல்ல. இது வந்து நவாலி முந்தைய சரியில்லா இருந்தது. இது நவாலிக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆனா கூட தாண்டி நவாலிக்குள்ள வந்துட்டோம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போறாக்களும் வந்து ஹெல்மெட் போட மாட்டோம். அதுவும் என்ன கோயில் கடவுள் காப்பாத்துற போல இருக்கு. ஆனா அவங்க சொல்றது உங்களோட உயிருக்கு பாதுகாப்பு. ஒரு பேக்கரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபேமஸ் அந்த காலத்துல இருந்தது. இப்ப எல்லாம் கட்டி புதுசா இருக்குது. இதுல முன்னுக்கு வந்து ஒரு பழைய பேக்கரியா இருந்தது.
சீலன் பேக்குன்னு சொல்றது. இதுல ஒரு கோயில் வருது. இப்படி வந்து நாங்கள் நவாலி வெளியே நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதுக்கு எல்லாமே வந்து அந்த பெரிய டவுன் ஏரியான்னு இல்லை, எல்லாம் ஊர்ப்புறங்கள், நல்ல மரம் சோலைகளோட வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா இந்த பாதை எல்லாமே காப்பீட்டு ஆக்கினதால முந்தி வந்து இதுகள் எல்லாமே வந்து கடகரண்டு இருக்கு. 89 பாதை, அதாவது வந்து நான் கல்லுண்டாவளி 89 பாதை, இது 86 பாதைன்னு சொல்லுவேன், நவாலி வழி பாதை. அது 82 பாதையெல்லாம் நல்ல ஒரு இதாக கிடந்தது. இப்போ எல்லாமே வந்து மாற்றினேன் காப்பீட்டுக்கு வந்து. இப்போ காப்பீட்டு இல்லாதன்னா குறிப்பாக அந்த கார்னர் பக்கங்கள் அதெல்லாம் அதனால் வந்து வல்வெடித்துறை அந்த கருத்துற போகிறோம், அதெல்லாம் காப்பீட்டு இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் வந்து காப்பீட் பாதையெல்லாம் வந்து வந்துட்டுது. வாகனம் உங்களுக்கு கொஞ்சம் சொகுசாக இருக்கு அவ்வளோதான். இப்படி இதுகளில் வந்து முருகி கொண்டு ஓடினா ஆக்சிடென்ட் வேறு தான், அதுக்கு ஒன்றும் செய்யலாது. இப்போதான் கழிச்சு கொண்டு வந்தேன்னா ஒன்றும் செய்யலாது. இப்படி வெட்டி கிட்டியோடைய சரிச்சு கிரிச்சு விட்டா ஜோலி முடிச்சு போச்சு. அது விளங்குற இல்லை, அதில் நடந்தா அப்புறம் தான் தெரியும். ஒரு ஏரியா போனா தோற்றாது. இதுல ஒரு ஸ்கூல் இருக்கு, நவாலி மகா வித்தியாலயமா பாருங்க. இது வந்து இதை பார்த்தா ஒரு சந்தி ஒன்று இருக்கு. சந்தி சொல்றேன், அரசடிக்கு ஏதோ ஒரு சந்தி பேர் சொல்றேன். இது வந்து அரசடி ஜங்ஷன். இது பாத்தீங்கன்னா அரசடி ஜங்ஷன் நவாலி பாருங்க. நாட்டியோ இது வந்து ரெண்டு இது நடந்திருக்கு. வடியெல்லாம் வெட்டிக்கணும் வழிகள் வரும். இப்படியே வந்து இனி போக வந்து இங்க இருக்கு பனங்கூடல். இதுக்கு இருக்க மாட்டேன், இங்கால ஒரு வளவு ஃபுல்லா பனங்கூடல் தான். குறிப்பா இதெல்லாம் கார்னர்ல பார்க்கலாம் பனங்கூடல். அதனால இதுக்கு வந்து ஃபுல்லா பேனை தான், கிட்டத்தட்ட 50-60 பேனை இருக்கும் போல. எல்லாம் பேனோட வெட்டி போட்டு விட்டுருக்கணும். இனி வந்து வயல் வெளிகள் வேறும் பாருங்க. இனி நவாலி வழியை நோக்கி நாங்கள் வந்துட்டோம் கிட்ட. இதில் ஒரு பெண்டை திரும்பினமெண்டா போகலாம். அதில் வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து அந்த பாதையால் போகலாம். நாங்கள் நவாலி சுற்றி காட்டின ஒரு கண்ணையம்மன் கோயில்னு சொல்றது. இதெல்லாம் அந்த கண்ணையம்மனுக்கு பேன்பாகைக்கு அந்த 1000 தலையில வந்து 1000 கண் தெரிஞ்சது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தோம். இந்த பாதையால் போகணும்னா நாங்கள் அந்த அம்மன் கலையோடைய கண்ணையம்மன் கோயில் நினைக்கிறேன். இதுக்கால போய் பார்க்கலாம். அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஃபுல்லாக வந்து வயல்வெளி சீவி வந்து நரம்பட்டி கொண்டிருக்கிறோம். என்ன பார்த்தீங்கன்னா சீவி வந்து இல்லை அந்த வயருக்கு மேலே ஒரு மரங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி வட்டி போயிருந்து. நாளைக்கு கரண்ட் இல்லை, மெசேஜ் வந்து எங்கெண்ட ஊருக்கு கரண்ட் இல்லை. வட்டுக்கோட்டை நாளைக்கு 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட் இல்லைன்னு மெசேஜ் வந்துருக்கு. இப்போ அந்த சிவியில் வந்து ஃபோன் நம்பரில் பில் வேறு துவங்கினப்போ இது ஒரு நன்மை உண்டு. முந்தைய நியூஸில் தான் படித்து தெரிஞ்சு கொள்வது. இப்போ வந்து நாங்கள் இதுலேயும் பார்க்கலாம். நான் சொன்னேனே. ஓகே பாருங்க, இப்போ வந்து நாங்கள் நவாலி வழிக்கு வந்துட்டோம். சில பேருடா இந்த நான் படிக்கிற காலத்துலேருந்து ஸ்கூல் வாத்தியார் அவன் அப்போலேருந்து ஹெல்மெட் போடுறே இல்லை. என்னவதியா மண்டையில் முடியும் இல்லை, ஆனால் ஹெல்மெட் போடுறதும் இல்லை. எல்லாம் ஏன்னு தெரியல. அதுதான் ஆனால் ஒரு ஓட்டமும் பெரிய ஓட்டங்கள், ஆனால் ஹெல்மெட் போடுறதே இல்லை. அப்போக்கு நான் எந்த ஸ்கூலில் தான் வாத்தியாராக்கள். ஓகே பாருங்க, இப்போ வந்து நாங்கள் நவாலி வழிக்கு வந்துட்டோம். இதில் சின்ன ஒரு கேணி ஒன்று இருக்குது பாருங்க. ஆனால் பராமரிப்பு இல்லை உங்களா கேணி. இனி ஃபுல்லாக வந்து வயல்வெளி. இவ்விடத்தில் குப்பை போட வேண்டாமா, எல்லாம் வந்து ரோட்டுகளை குப்பை போடுறாங்க. இங்கே இந்த பெம்பசல் போடுறது கழிவு கூட்டங்கள். கல்லுண்டா வழியில காணொலியில் கேட்கிறேன், பிள்ளைன்ற பெம்பஸை கூடிய ஒழுங்கா போற வழியில கொண்டு அகற்ற தெரியாது, இல்லை கிடங்கு வெட்டி புதைக்க தெரியாது. ஏன் பிள்ளை வேறணும் உங்களுக்கு எல்லாம் என்னத்தை சொல்றது. பாருங்க வயல்வெளியே அதுதான். அப்படி கொண்டாங்களும் இருப்பினோம் பிள்ளையில கொண்டே வாய்க்காலுக்கு போடுறதுகள் இதெல்லாம் தான் போடுற பெரிய விஷயம் இல்லை. இது வந்து நவாலி வழி நல்ல ஒரு சுழல நவாலி சுழல் ஒன்று வரும். இதுல வந்து இது கிறிஸ்டியன்ஸ் அந்த புதைக்கிற இடம் இருக்கு நினைக்கிறேன். மலைக்கு சும்மா இதான மலைக்கு யாருங்க யாழ்ப்பாணத்துல ஒரே ஒரு 6 வேற இடம் இதுதான். மழை நேரத்துல மட்டும் நீங்க 6 பார்க்கலாம், மற்ற நேரம் நடந்துடலாம். இப்ப 6 தச்சமயம் 6 பார்க்கலாம். நீங்க நாங்கள் நிப்பாடிக்காரர் செஞ்சாங்க. அதாவது வந்து 8ஆம் மாசம் 9ஆம் மாசத்துக்கு பிறகு அந்த 6 உருவாகும். 4ஆம் மாசத்துக்கு பிறகு மறைஞ்சிடும் அந்த 6. இதுல வந்து ஒரு சுடுவாடு இருக்கு பாருங்க. இதான் நவாலிக்கு ஃபேமஸான சுடுவாடு, வழுக்கியாறு இந்து மயானம். அதுக்கே பேர் வழுக்கியாறு இந்து மயானம் தான். இது வந்து பனை மரங்களும் இருக்கு, நல்ல நிறைய மரங்கள் இருக்குது பாருங்க. இதானுங்க வழுக்கியாறு. இப்படி வந்து கல்லுண்டா வழியை நோக்கி தான் போகும் நினைக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் அங்கே சங்கான பக்கம் இதெல்லாம் இதுக்கு தண்ணி வரும் வழுக்கியாருக்கு. இதான் அந்த ரோட்டை க்ராஸ் பண்ற இடம். முந்தி இந்த ரோட்டு போட முதல் ஒரு 4 வருஷத்துக்கு முதல்னு சொல்லலாம். இந்த ரோட்டுலாம் உயர்த்த முதல் ரோட்டை 100 ஓடும். பஸ்ஸில் 86 பஸ் போனால் பஸ்ஸுக்குள்ளெல்லாம் அடிக்கும். இதெல்லாம் இப்போ அந்த செய்திருக்கீங்க மாறுக்கெல்லாம் இந்த
வெட்டி கட்டி எல்லாம் செய்திருக்கணும். இதெல்லாம் கட்டி இதில் வந்து ஒரு மதகு இருக்குது. அங்காளி பக்கம் எல்லாம் மதகுகள் செய்திருக்கணும். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக அது சுமார் உள்ள பாதை ஒன்று போகுது. இங்கால எல்லாம் அந்த இதெல்லாம் வெட்டி செய்திருக்கணும். பாருங்க, யாழ்ப்பாணத்தில் ஓடுற ஒரே ஒரு ஆறு எங்கிட்ட பழுக்கி ஆறு. இங்கே பாருங்க, இங்கால ஃபுல்லாக எல்லாம் வந்து நல்ல நீட்டாக செய்திருக்கு. அங்கால ஃபுல்லாக வந்து இதுகள் எங்களுக்கு வந்து வயல்வெளிகள் வரும். பாருங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான். நல்ல ஒரு பிறந்த வழி. இதை நாங்கள் நவாலி வழி என்று சொல்லுவோம். தானே இதில் முந்தி ஒரு காலத்தில் இரவில் வர்றதுக்கு சரியாக பயப்படுறோம். முந்தி ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நவாலி வழிக்கால வர்றதா என்றெல்லாம் பயப்படுறாக்கள் இருக்கணும். அதுதான் இங்கால பார்த்தீங்கன்னா அங்காளி பக்கம் ஊர்வெல்லாம் பார்த்தா இங்கே இந்த பார்க்க அந்த ஃபுல்லாக பெனங்கூடல் மரங்கள் அப்படியே தெரியுது. பாருங்க, பெனங்கூடல்கள் எல்லாமே தெரியுது. அது எப்படியே வந்து நாங்கள் நேராக போனால் சங்கரத்துக்கு போக போகிறோம். நான் வாலி தாண்டி சங்கரத்தை போக போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலி காட்டிக்கொண்டே வர்றேன். நீங்களும் வந்து யாரும் இப்படியான ஊர்கள் வந்து பார்க்கணும்னு தோணிச்சுன்னா நீங்களும் வந்து தாராளமாக கேட்டுக்கொள்கிறேன். ஊரும் சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற வந்து ஊர் மட்டும் தான் சுற்றி நாங்கள் இந்த இதில் காணொலி போடுறோம். இல்லை நிறைய விதமான காணொலி போடுறோம். நாங்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய சைஸில் ஒன்று நிற்கிறானே. இப்போ வந்து நாங்கள் சங்கரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்திருந்தவங்க, பிறகு வந்து ஃபுல்லாக அழுது போட்டோம். மற்ற வந்து நோமலான காப்பீடு அவ்வளோதுக்கு அந்த முந்தி போடுற மாதிரி அந்த ஹை குவாலிட்டியில் போட்டேன்னு சொல்லிடலாம். அது ஒரு தரம் இருக்குல்ல, தரம் அதுக்கு வேறுபடும். இந்த காப்பீட்டு வந்து தரம் இதுக்காக அந்த பின்னேரம் காலம் வரைக்கும் மாட்டு பண்ணையில் அவுட்டு கொண்டு போயினோம். பெரிய அளவில் ஒரு 200-300 மாடு மேய்ச்சலுக்கு கொண்டு போயினோம். நாங்கள் அதை பின்னேரம் வரைக்கும் மேய்ச்சலால் கூட்டினோம். விடிய வரைக்கும் மேய்ச்சலை கொண்டு போயினோம். இப்படியே பார்த்தோம்னா இதில் ஒரு குளம் கொண்டு வரும். ஃபேமஸான குளம் சங்கரத்தை குளம். இதில் வந்து தாமரை அதுகள் பிடிங்கி கொள்ளலாம். அங்கே பாருங்க, இப்போ இந்த மழை சீசனுக்கு தாமரை ஃபுல்லாக மொச்சு வளரும். பாருங்க, காட்டுறேன். இது பாருங்க, தாமரை அப்படியே மொச்சு வளர்ந்து போய் கிடக்கு. இது வந்து சங்கரத்தை குளம். இல்லை அந்த ஆலமரங்களில் சில கட்டியிருக்கோம். அந்த ஆடு குட்டி போட்டால் அந்த நஞ்சு கொடியில் கொண்டு கட்டி விடுறத இப்போ அதில் தான் வெளியில் கொண்டு அந்த மரங்களில் கட்டி விடுறது. அந்த ஆடுகள் அதில் குட்டி போட்டால் இதில் கோயில் வருது. இதில் ஒரு சந்தி ஒன்று வருது, ஒரு கொஞ்சம் அபாயகரமான சந்தி. இதில் வந்து நான் நேராக வேகத்தில் ரெண்டு குறுக்கால வந்து ஒரு நாச்சந்தி அடித்து விட்டால் சரி. எனக்கு இங்கிலீஷ் படிக்கிற ஒரு சேரோடால் செத்து வருதில்ல. இதில் அவர் சைக்கிளில் வந்தவர் உள்ளேருந்து ஏதோ கண்டரோ ஏதோ வந்தாங்க, டிப்பர் ஏதோ வந்தாங்க, அடித்து விடிச்சு அப்படியே சரி ஆளாது போட்டு. இது துணவி சந்தின்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் இந்த சந்தியை இப்படியே நாங்கள் நேராக போனோம் என்றால் சங்கரத்தில் ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று வரும். சங்கரத்தை பத்திரகாளி கோயில் சரியான ஒரு ஃபேமஸ். அது சங்கரத்தில் அதுதான் பெட்டியம்பதி என்று சொல்கிறார். சங்கரத்தை பெட்டியம்பதி என்று சங்கரத்திலேயே ஃபேமஸ் இதுதான். இதில் கோயிலில் திருமணம் செய்கிறார்கள். இங்கே செய்கிறவ பக்கத்துலேயே வையமைச்ச மண்டபம் இருக்குது. ஆனால் கோயிலில் திருமணம் செய்கிறார்கள், அங்கே செய்கிறவ பாருங்க. இதுவும் வந்து வயலுக்கு தான் இருக்கும். சங்கரத்தை பத்திராளி கோயில் இப்போ கிட்டலாம் திருவிழா முடிஞ்சான்னு நினைக்கிறேன். நீ வந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வர்றேன்னு நினைக்கிறேன். இதுதான் சங்கரத்தை பத்திரகாளி கோயில். நல்ல ஒரு வயலுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு கோயிலாக இருக்கும். முன்னுக்கே கேணி இருக்குது பாருங்க. சுற்றி வந்து நெல்லுகள் எல்லாம் விதைச்சிருக்கணும். அதை விட முன்னுக்கும் வந்து நெல்லுகள் எல்லாம் வச்சுக்கணும். மற்ற அதை தாண்டி ஒரு ஆறு மாதிரி இந்த வாசலில் வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் சங்கரத்தை கோயில். பக்கத்தில் ஒரு தண்ணி டேங்க் பெருசு இருக்குது. உள்ளுக்கு வந்து பங்குரு முருகன் ஒரு கோயில் இருக்குது. முதல் இருக்கிற டேங்கு பக்கத்தில் தெரிகிற கோயில் வந்து பங்குரு முருகன் ஆலயம். அதுவும் ஒரு ஃபேமஸான முருகன் கோயில். இது பார்த்தோம்னா வையமைச்சை வெட்டிங் ஹால். இங்கே அதில் போட் போட்டிருக்க பங்குரு முங்கலை கலாம் என்ற ஒன்று உள்ளே இருக்காம இலவச வகுப்பு நடக்கிறதா. அப்படியே பாருங்க, இங்கே வந்து வையமைச்சை ஆஃபீஸ் இருக்குது பட்டுக்கோட்டை. அப்படியே இங்கால பார்த்தோம் என்றால் என்னோட பட்டு சென்ட்ரல் காலேஜ், பட்டுக்கோட்டையில் ஒரு ஸ்கூல் வந்து பட்டு சென்ட்ரல் காலேஜ். இது வந்து நிறைய பேர் இங்கேயும் படிச்சிருப்பீங்க. நாளைக்கு பார்க்குறார்கள் பார்த்து கொண்டா சொல்லுங்கள். இப்படி நாங்கள் நேராக போனோம்னா சங்கரத்தை சந்திக்கு நாங்கள் போகலாம். அந்த பஸ் ஸ்டாண்ட் போகாமட்டு வருது சங்கரத்தை சந்தி. சங்கரத்தை சந்தி இறக்கம் இருக்காண்ட தான் வருது. இப்படி போனோம்னா சங்கரத்தையில் ஒரு ஃபேமஸ் பேங்க்னா பிஓசி. எங்கேயுமே ஒவ்வொரு ஊர்கள்லையும் பிஓசி பேங்க் வந்து வந்துடும். நாங்கள் பிஓசி இங்கே காசு போடலாம், காசு எடுக்கலாம். மேலே சோழர்கள் கூட்டியிருப்பாங்க. வெயில் வழியாக தெரியல, சீட்டுகள் தான் போட்டுருக்கு. பட் இதில் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று வருது. அதுவும் வந்து ஃபேமஸாக போகிற ஈலிங் ஆண்டு அதுவும் வந்து ஃபேமஸ் நடக்குது. இங்கே இங்கிலீஷ் மட்டும்தான்.
மற்ற இங்கே சங்கரத்தை சந்தியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது ஃபேர் ப்ரைஸ் அண்டு ஏங்க இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் அது இங்கே கட்டுற வேலை நடக்குது மிச்சம் அதால் மூடி இருக்குது இதுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது சந்தியிலேயே வந்து அப்படி இது வந்து சங்கரத்தை சந்தி இப்போ நாங்கள் மாவட்ட சந்தி பார்த்துக்கிறது திருப்பம் இதுலேயும் ஆக்சிடென்ட் கூட நடக்கிறது பாருங்க இதுலேயும் வந்து கடை தொகுதிகள் எல்லாமே வந்து வருது பாருங்க நாங்கள் சங்கரத்தை சந்தியால் போகிறோம் இதே போனோம்னா இதில் வந்து ஒரு கேக் கடை இருக்குது நிறைய பரிசர கடைகள் சலூன் இருக்கும் ஆனந்த் பியூட்டி சலூன் வந்து இங்கே தான் நான் சின்ன பிள்ளைய வந்து சில மாரி வெட்டுறது சரி என்ன வட்டுக்கோட்டை வந்த அப்புறம் எங்கே ஒரு சொல்ல முடியா பாருங்க நான் வீடு வரைக்கும் கொண்டே காட்டுவேன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள அப்படியே மாவட்ட சந்தையில் வந்து நிப்பாடிடுவேன் நீங்கள் வந்து அப்படியே இப்போ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பரிசர கடைகள் எல்லாமே வந்து வருது அடுத்து வந்து இங்கே வந்து ஜிம் ஒன்று இருக்குது ஆரோக்கியா ஜிம் எல்பி ஃபினான்ஸ் இருக்குது இது நிறைய இதுகள் வருது அதில் வந்து கோழி பண்ணை ஒன்று இருக்குது வேறு அதில் அந்த இது வந்து பரசரக்கு என்ன ஃபேன்சி கடையும் பக்கத்தில் உடுப்பு கடையும் இருக்குது அடைக்கலம் தோட்டம் முருகன் பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை இது அடைக்கலம் தோட்டம் முருகன் ஆலயம் இது வந்து திருவிழாக்கள் பெருசாக நடக்குது இப்போ சூரம்பொருளாக நடந்தது நல்ல இதாக நடக்கிறது முருகன் கோயில் இதுக்கு ஃபேமஸான ஒரு கோயில் அடைக்கலம் தோட்டம் ஒன்று சொல்கிறது இப்படியே வந்து நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் போனால் மாவடி சந்தி வந்துடும் சரி ஓகே நானும் வந்து இதோட இந்த காளியை வந்து நிறைய செய்யலாம் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த காளியை பார்த்துட்டு என்ன நேரம் இருந்துன்னு சொல்லிக்கொள்ளுங்க மீண்டும் அதை மாதிரி வேறு காலையில் வந்து நான் அடுத்த ஃபோட்டோவில் இருக்கேன் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்களா பார்க்குறீங்க ஓகே பாய்